Super Saravana Stores in Super Diwali offer. Your shopping destination for all. Ashok Nandavanam, Madhavaram, ini Metrovaram. CMDA plot starts at ₹7 lakhs. இனிமே டிக்டாக் எல்லாம் எங்க பானுமா நேரா டூயட் பாடவாயம்மா. ரெண்டு பேரும் எப்போ ஜாலியாக வாங்கினா என்ன கலாய்க்கணும், நான் எங்கேயாவது கீழே வந்துட்டேனா என்ன கிண்டல் பண்ணுறதுக்கு அப்படிதான் இல்ல அவர் அடிக்கடி விழுந்துட்டு வருவாரு. செல்லம்மா செல்லம்மா அங்கோ மின்னும் தங்கம்மா பொன்னம்மா மெல்லம்மா கட்டி கில்லம்மா. இது நீங்கள் பீச்சில் எதனா ஒரு வீடியோ பாடிருந்தீங்களா? நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த காப்பிரைட்ஸ் கம்பெனி அதில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அஜய் கிருஷ்ணா மேலே வந்து லீகலாக வந்து ஒரு காப்பிரைட்ஸ் இஷ்யூவில் வந்து ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஐயா. ஐயா ஆனால் ஃபர்ஸ்ட் இஷ்யூ உங்களுக்கு தான் ஏன் வரும், நீ தானே பாடியிருக்கீங்க. ஏன்னா அவங்க காசு கொடுத்து ஒரு பாட்டை வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணால் பிரச்சனை இல்லையா? அது கண்டிப்பா ப்ராப்ளம் தான். கண்டிப்பா மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமே ஓ மயிலாஞ்சி. பிளாக் அண்ணா வந்துட்டு ஒரு டிஜேவாக உங்களுக்கு தெரியும், பட் சிங்கராக எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எங்களோட செலிப்ரேஷன் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். பிளாக் அண்ணா ரக்கிட்ட பாட்டு பாடியிருப்பாரு. அவங்க வந்து இப்போ என்ன நினச்சிருப்பாங்க, ரக்கிட்ட நான் ஃபுல் பாட்டு பாடிருப்பேன்னு நினச்சிருப்பாங்க. அந்த ஊன்னு வரல அது வெள்ளாட்டு மேல பட்டு பூச்சி போல ஆளான உன்ன ஆள துள்ளுற. காதல் வெப்சைட் ஒன்று சொல்லாமல் தொட்டு செல்லும் ஒன்று. என்ன சொல்ல போகிறாய்? அது வேற படம், அது கண்டுபிடிக்கிறேன். என்னோட அது இல்லம்மா, தளபதிமா இது வரியா புது தயவு செய்து ப்ளீஸ் மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம். பர்சனல்ஸ் வித் தாரால இன்னைக்கு என் கூட சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் தான் இருக்காங்க. டிஜே பிளாக், ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால். ஹாய். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? இவ்வளோ நாள் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ ஒரு டெக்னீஷியாகவும் ஒரு வியூவராகவும் நம்ம ஷோவை பார்த்துட்ருக்கோம். ஆனால் முறையாக உள்ளே போய் இறங்கினதப்பறம் தான் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம எவ்வளோ ஹேண்டில் பண்ண வேண்டிய ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படின்லாம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிறதுலே மற்ற டீம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் டீமில் மற்ற பேண்ட் எல்லாரோடையும் எங்கள் பேண்ட் தான் ரொம்ப சின்ன பசங்க ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஒரு மியூசிஷியன் எல்லாருமே மியூசிஷியன்ஸ், ப்ராப்பராக மியூசிக் படித்தவங்க. நான் மட்டும் தான் இதில் மியூசிக் படிக்காமல் போய் இருந்த ஒரு மியூசிஷியன் சொல்ல முடியாது ஒரு ஆள் நான். ஆனால் வந்து உண்மையிலுமே நிறைய மியூசிக் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பசங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜேவாக இருந்தேன். இப்போது டிஜேஸ்னால் அதில் இத்தனை பேரில் ஒரு ஆள் நான். ஆனால் வந்து டிஜே ப்ளஸ் மியூசிக் சிங்கர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் முறையாக தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இதுதான் ஃபஸ்ட் முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு டீம் நாங்கள் ட்ரை பண்ணும்போது அது வந்து பெருமையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டீம் ஃபார்ம் பண்ணும்போது வந்துட்டு ஈச் அதர் யாருமே தெரிஞ்சிருக்காதுல பெருசாக ஒரு எல்லாரையும் தெரியும். ஆக்சுவலி கம்ப்ளீட்லி ஸ்ட்ரேஞ்சர். எனக்கு வந்து பிளாக் அண்ணா எனக்கு சுத்தமாக பிளாக் அண்ணா தெரியாது. முன்னாடி வந்து அப்படி இல்லை. ஸோ அண்ணா வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் 2 times வந்து ஜஸ்ட் நார்மலாக காலில் இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, தேர்ட் பர்சன் வந்து மியூசிஷியன் வேணும்னாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே. இது உங்கள் 2 பேரோட ஐடியா தான் இது டு ஆட் அ டிஜே? யா, நான் எங்களோட ஐடியா கண்டிப்பாக. லைக் யூஸ்வலாக தெரிஞ்சிடக்கூடாது, ஒரு பேண்டாக ஃபார்ம் பண்ணும்போது அது யூஸ்வலாக தெரியக்கூடாதுன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ அப்போ வந்து டிஜே அப்படின்னு போகும்போது ஹீ டோல் மீ லைக் சுதன் அண்ணா வந்து இருக்காங்க அப்படின்னு. எனக்கு சீரியஸாக அண்ணா வந்து அப்போ தெரியாது. ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து ஒரு வாட்டி நான் சும்மா பார்த்துருக்கேன், பட் ஆனால் பேசினதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட காலில் பேசும்போதே வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சனாக இருந்தார். கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் ஒரு டீமுக்கு வந்து அது ஒரு பேஸ். அது ஆக்சுவலி 3 பேருமே வந்து 3 பேர்கிட்டயும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது 3 பேருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுதான் வந்து அது அண்ணன் கிட்டேருந்து நிறையவே கிடச்சிது. ஏன்னா அவர் வந்துட்டு நீங்கள் பாடுங்கடா, இடைப்பட்ட அந்த இதில் வந்துட்டு நான் டிஜே பார்த்துக்கிறேன். ஸோ அது மாதிரி அந்த ஒரு கம்ஃபர்ட் இருந்தது அண்ணன்ட்ட. ஸோ நாங்களும் வந்துட்டு அண்ணனை விட்டு கொடுக்காம நாங்களும் அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒரு புதுசாக ஏதோ பண்ணிட்டோம். ஐ திங்க் ஒரு ஃபேமிலியாகவே நாங்கள் வந்து க்ரியேட் ஆகிட்டோம். தட் இஸ் ட்ரூ. வில் ஸ்டார்ட் வித் செல்லம்மா. அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செல்லமாக ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் மெல்லமாக போயிடுச்சு. அப்படிதானே? இனிமே டிக்டாக் எல்லாம் எங்க பானுமா நேரா டூயட் பாடவாயம்மா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததெல்லாம் போதுமா, கொஞ்சம் ஸ்வீட்டாக சிரிச்சு பேசம்மா.
செல்லம்மா செல்லம்மா அங்கோ மின்னும் தங்கம்மா பொன்னம்மா மெல்லம்மா கட்டிக்கலம்மா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணு ரெண்டும் கண்ணம்மா கொஞ்சமா கொஞ்சமா சுட்டு தள்ளம்மா. உள்ளாத வயசை சீண்டி தான் போனாயே தடுத்தாலும் உனக்கே விழுவேன் நானே. கண்ணாடி மனச கல்வீசி பார்த்தாலே உடஞ்சாலும் காட்டுவேன் ஒன்ன நானே. மெழுகு டாலு நீ அழகு ஸ்கூலு நீ எனக்கு ஏத்தவ நீ தாண்டி. ஹேண்ட்ஸம் ஆளு நீ சூப்பர் கூலு நீ நானும் நீ இந்த செம்ம ஜோடி. பொதுவா தோனி போல நானும் காணுமா இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனம்மா. கண்ணால் வளைய வீசி என்ன தூக்குமா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நாதாமா. இனிமே டிக்டாக் எல்லாம் எங்க வானுமா நேரடுகே பாடவாயம்மா. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததெல்லாம் போதுமா கொஞ்சம் ஸ்வீட்டா சிரிச்சு பேசமா. சூப்பர். ஃபைனல்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு மியூசிஷியன்ஸாக மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே ஸ்பெஷல் மூமெண்ட். நீங்கள் கூட ரொம்ப எமோஷ்னலாக சென்டி ஆயிட்டீங்க பயங்கரமாக. உங்கள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். எப்படி எப்படி இருந்தது அது ரஹ்மான் சார் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது? ஆக்சுவலாக எங்களுக்கு யாருக்குமே தெரியாது ரஹ்மான் சார் வர்றது. ஃபினாலேக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும் சார் வர போகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து கொஞ்சம் பயம்தான் எங்களுக்கு, ஒரு பயத்தை தாண்டி ஒரு பொறுப்பு தான். ஏன்னா வந்து மற்ற மியூசிஷியன்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம கான்செப்டே டிஃப்ரெண்ட்டு. அதுவுமே வந்து சாரோட மியூசிக்கை கெடுத்துடக்கூடாது, அவரோட சாங்ஸ் எடுக்கிறோம், அதில் ரொம்ப முக்கிய குறிக்கோளாக இருந்தோம். நான் இதை வந்து தயவு செஞ்சு நம்ம அவர் பாட்டை கெடுத்துடவே கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா தான் எங்களுக்குள்ளே இருந்தது. ஒரு பயம் இருந்தது, ஒரு பயம் கலந்த மரியாதை இருந்தது. ஆனால் வந்து என்னென்னா ரொம்ப சரி இவ்வளோ நாள் வந்து பண்ணிட்டது பெருசு கிடையாது. ஒரு எங்கே போய் சேரணுமோ அவர் எதிர்க்க நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது வந்து கூடுதலாக வந்து என்னெல்லாம் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஆடான்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு டீமாக உட்காந்து யோசித்து தலையை பிச்சுக்கிட்டு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து நான் இத்தனை நாளாக எங்கே அவார்ட் ஷோஸ் போனாலும் அங்கே டிஜேவாக இருக்கும்போது நானும் கௌதம்னா இருக்கும்போதும் சரி, அவருக்கு ஒரு எங்களுக்குள்ளே வந்து எப்போவுமே ரஹ்மான் சார்ன்ற ஒரு ஐக்கானாக இருப்பார். அவருக்கு என்ன ட்ராக் போடலான்னா அப்படின்னு சண்டை போட்டு போனாங்க. ஆனால் இது போடலாம் அது போடலான்னு ஒரு ஃபேன் பாயாக இருந்துட்டு இன்றைக்கி அவர் முன்னாடி நான் பர்ஃபார்ம் பண்ணுற போகும்போது எனக்கு வந்து என்னை தாண்டி வந்து நான் அழுதுட்டேன், என்னன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்டேருந்து அவர் வந்து ஒரு வார்த்தை பேசினாலே அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாருன்ற போது அது வந்து எனக்கு உண்மையாலுமே. அண்ட் அவர் சாங் முடித்த உடனே அண்ணாவை ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் கமெண்ட் பற்றி சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப அதான் எமோஷ்னலாக ஆகிடுச்சு. நான் எப்போவுமே அழக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் போவேன், ஆனால் இல்லை அழ ஆரம்பிச்சிட்டேன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்னால் அந்த ரஹ்மான் சார்கிட்ட நான் பேசின மூமெண்ட் தான். உங்களுக்கு எப்படி இருந்தது? என் பேருக்கும் அவரோட சாங் எடுத்து நான் பாடுறதுனாலே ஐயோ நிறையா டீட்டெயிலாக இருக்குமே, எப்படி நான் அதை புல் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் இருக்கும். நான் ஃபைனல்ஸில் பாடினது அவர் பாடின பாட்டே தான் பாடினேன். இன்னும் பயமாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு அவர் பயங்கரமாக நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுற சாங் அது. தீ 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 அந்த சாங் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாங். எப்படி பாட போகிறேன் அப்படின்னது அவர் என்ஜாய் பண்ணார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஸ்ரீனிஷா வந்து சூப்பராக பாடுற அப்படின்லாம் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ லைக் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு காலும் வந்துச்சு, ஒரு 7 டேஸில் வந்துச்சு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நெக்ஸ்ட் டே என்னோடய அக்காவோட வெட்டிங், லைக் மை ஓன் சிஸ்டர் வெட்டிங். ஸோ நான் போக முடியாதுல, லைக் என்னோட ரொம்ப வெரி அக்காவோட வெட்டிங்கன்றதுனால ஐ டோல்ட் லைக் தட் ஐ கான்ட் மேக் இட். ஸோ அதனால் பட் ஆனால் வந்து அது ஒரு அன்லக்கியான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ப்ரேயிங் டு காட். ஸோ ஒரு பக்கம் வந்து ரஹ்மான் சார் கிட்ட வாய்ப்பு கிடைச்சி போக முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இமான் சார்கிட்ட வந்து நான் பாடி சாரே வந்து இன்ட்ரடியூஸை பண்ணிட்டாரு. ஸோ லாபம்னு மூவி ஸ்டேரிங் விஜய் சேதுபதி சார், ஸ்ருதி ஹாசன். ஸோ அவங்க நடிக்கிற மூவியில் ஒரு சாங் எனக்கு ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட்டு. தென் அண்ட் ஆல்சோ சாம் சியர்ஸ் சாருக்கு வந்து தி சேஸ்னு ரைசா வில்சன் வந்து நடிச்சு வரப்போகுது. ஸோ அந்த மூவியில் ஒரு சாங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அது ரிலீஸ் ஆகுது. ஸோ சூப்பர். நான் வந்து ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ராங்க் கால் பண்ணுங்க, நீங்கள் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும். அஜய் கிருஷ்ணாவுக்கு போடுவோமா? அஜய் கிருஷ்ணாவுக்கு போடுவோமா? ஓகே ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா எங்க இருக்கீங்க? ஐயா ஐயா புரியல. எங்க இருக்கீங்க?
ஏதோ வீட்டுக்கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். அந்த வேலை இருக்கேன் வீட்டுக்கு. இன்னும் 5 மினிட்ஸ்ல போயிடுவேன். வண்டியில போயிட்டு இருக்கீங்களா? எதுல போயிட்டு இருக்கீங்க? ஆமா, கார்ல கேப்லயா? ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு? ஒன்றும் இல்லையா, இது நீங்கள் பீச்சில் எதனா ஒரு வீடியோ பாடிருந்தீங்களா? ப்ரோ பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. பீச்லயா? பீச்சில் எதனா யூடியூப் சேனலுக்கு ஏதாச்சும் பாடிருக்கீங்களா? பிளாக் ஷர்ட் போட்டு எதனா பாட்டு? ஆமா பாத்துட்டு இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம்ல, அது போனது, அது நம்ம சும்மா அது வந்து என்ன சொல்றது, நார்மலா சும்மா ஒரு மாஸ்க் போட்டு நார்மலா பாடின மாதிரி பாடினது. உதித் சார் வாய்ஸ்ல பண்ணீங்களா? என்ன பாட்டு பண்ணீங்க? இத்தனோண்டு முத்தத்துல இல்ல, அந்த இந்த பாட்டு நம்ம இது தூள்ல வருமே. இத்தனோண்டு முத்தத்துல. ஆமாங்க ஐயா. என்ன ஐயா, இல்லையா, அது ஏதாவது யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கீங்களா? அதை இல்ல நான் பண்ணலையா, நம்ம யூடியூப் சேனலே இல்ல நம்மளுக்கு. அப்படியா? ஆமா ஐயா, யாரோ உங்க சேனல் பேர்ல யாராவது வேற யாரும் நடத்துறாங்களா? ஐயா இல்லையா, எனக்கு சேனல் யூடியூப் சேனலே கிடையாது நம்மளுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்லோட் பண்ணாங்களா யூடியூப்ல? இல்ல என்னோட ஃபேன்ஸ் பேஜ்ல மேபி அதை எடுத்து போட்டுருப்பாங்க ஐயா. அது ஆக்சுவலி அஜய் கிருஷ்ணா ஃபேன்ஸ் பேஜ்ல என்ன இருக்கா? ஆமா ஃபேன்ஸ் பேஜ்ல போட்டுருப்பாங்க. அது நீங்க வந்து அட்மின் கிடையாது இல்லையா? இல்ல நான் கிடையாது ஐயா. என்னோட வந்து நம்ம கிருஷ்ணா அஜய் மட்டும் தான். நம்மளோட இது அட்மின் வந்து வெறும் கிருஷ்ணா அஜய் மட்டும் தான். சரி ஐயா, என்னய்யா ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த காப்பிரைட்ஸ் கம்பெனி, ஆமா, அதில் ஒர்க் பண்ணுறாங்க ஐயா, என்னோட காலேஜ் ஜூனியரு. ஓகே. அந்த பொண்ணு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிச்சு. சரி இந்த மாதிரி அஜய் கிருஷ்ணா மேலே வந்து லீகலாக வந்து ஃபைல் பண்ண போகிறாங்கண்ணா. என்னையா? ஆமாங்க ஐயா, ஒரு காப்பிரைட்ஸ் இஷ்யூவில் வந்து ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கண்ணா ஐயா. என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சாங்க ஐயா. பீச்சில் வந்து பிளாக் ஷர்ட் போட்டு ஏதோ நீங்கள் பாடுற மாதிரி இருக்கேன் அந்த வீடியோ. ஆமாய்யா. ஆமா இப்போ அதுதான், இப்போ அந்த பாட்டு வந்து அவங்களோட காப்பிரைட்ஸில் வருதாயா? ஓகே. இப்போ நீங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணதால் இப்போது வந்து அந்த பேஜ், அதான் கேட்டேன் உங்கள் பேரில் இருக்கான்னு கேட்டேன் நான். இப்போ வந்து ஃபைல் பண்ண போகிறாங்களா அஜய் கிருஷ்ணான்ற பேரில். இப்போ நீங்கள் இந்த பாடின பாட்டு வந்து ரைட்ஸ் இல்லை, அவங்களோட ரைட்ஸ் கீழே வருதாயா தூள் படம் அந்த பாட்டு. இப்போ அதனால் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான், ஃபைல் பண்ண போகிற லிஸ்ட்டில். எனக்கு வந்து 2 பேர் வந்தது ஐயா. ஒன்று வந்து சாம் விஷால் பேரும் உங்கள் பேரும் வந்தது ஐயா. சாம் விஷால் வந்து டைரக்ட் அவன் பேஜ்லேயே வந்து பிளாக் பண்ண போகிறாங்க போல். இப்போ அவங்களோட அதுக்கப்புறம் உங்களது வந்து எந்த பேஜ்னு தெரியல ஐயா. அதுதான் ஆக்சுவலி நான் போடலையா. நான் போடவே மாட்டேன். ஆனா அது அஜய் கிருஷ்ணா ஃபேன்ஸ் பேஜா என்னன்னு தெரியலையா? அஜய் கிருஷ்ணான்ற பேரை மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. நான் அப்லோட் பண்ணல. என்னோட நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஓபன் அக்கவுண்ட் தான், பப்ளிக் அக்கவுண்ட் தான். நீங்க போய் பாருங்க. இல்லையா, அதான் இப்போ தெரிஞ்சா இப்போ என்ன பண்ணனா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம அதை வந்து எடுக்க சொல்லணுங்க ஐயா. இல்லனா இப்போ உங்க மேல தான் வரும் கேஸ். அது ஒரு இதுல இல்ல, நிறைய இதுல போட்டு வச்சிருக்காங்க போல. அதுதான் இப்போ பிரச்சனையே. ஏன்னா அவங்க காசு கொடுத்து ஒரு பாட்டை வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணா பிரச்சனை இல்லையா? அது பிரச்சனை கண்டிப்பா ப்ராப்ளம் தான். கண்டிப்பா ப்ரோ. இது வந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க கேக்குறீங்க, நான் பாடுறேன், இது எனக்கு எதுவும் ஒன்றும் வராது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா நல்லவேளை நான் எதுலுமே நான் போஸ்ட் பண்ணல ஆக்சுவலி. ஐயா இப்போ போட்டா வச்சுங்களேன், கன்ஃபார்ம் ஒரு 10 lakhsலேருந்து 15 lakhs போடுவாங்க ஐயா ஃபைன். அது இப்போ ஐயா இப்போ வந்து இல்ல இப்போ இது எனக்கு இஷ்யூ ஆகுமா, அந்த ஃபேன் பேஜுக்கு இஷ்யூ ஆகுமா? ஐயா ஆனா ஃபர்ஸ்ட் இஷ்யூ உங்களுக்கு தான் ஐயா வரும். அப்படியா? ஆமாங்க, நீ தானே பாடியிருக்கீங்க. ஓகே ஐயா. இப்போ என்னையா பண்றது? இல்லை, பீச்சுக்கே நீங்கள் போனீங்க, நீங்கள் நார்மலாக போயிட்டு வர வேண்டியது தானே. எதுக்கு கேட்குறாங்கன்னு பாடி. இப்போ 15 லட்ச ரூபாய் யாராவது பீச்சுக்கு போய் பாடினா 15 லட்ச ரூபாய் யாராவது இது வரைக்கும் கட்டி பார்த்துருக்கீங்களா ஐயா? ஐயா என்ன ஏதாவது ஃபன் பண்றீங்களா? ஐயா பையா நான் பயந்து. ஐயா இல்லையா, இங்கே பிகைன் நோட்ஸில் வந்தோம்யா இன்டர்வியூக்காக வந்தோம். ஆனா சுதனே அப்படியே தத்ரூபமா நடிச்சா. நீ உண்மையா சொல்ற. நீ வந்து படம் நடிக்க போனன்னு வச்சுங்க, அவார்டு அல்லின்னு வந்துடலாம். என் சப்போர்ட் ஃபுல்லா உனக்கு தான்டா மவன. நம்ம செண்டார்பேட்டை ஃபுல்லா உனக்கு பேனர் வச்சிருக்கேன். என்னமா நடிக்கிறடாது. உங்க வாய் முகத்தை பழகிட்டேன். சரி ஐயா, ஓகே ஐயா. உங்களை வந்து ரொம்ப நான் ஸ்ரீனிஷா சாம் எல்லாரும் இங்க இருக்கோம் ஐயா பிகைன் நோட்ஸ்ல. ஆமாயா, இப்போ என்னன்னா தாரான்றவங்க தான் வந்து இதை பண்ண சொன்னாங்க. இப்போ என்ன பண்றேன், அவங்களுக்காக வந்து ஒரு உதித் நாராயண் வயசுல ஒரு பாட்டு பாடு. இப்ப நீ பண்ண வேலைக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வருது.
எவன் தான் உள்ள பெத்தான் 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 கையில கெத்தான் செத்தான் 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 அத எவன் தான் உள்ள பெத்தான் 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 கையில கெத்தான் செத்தான் செத்தான் சாரி அது டா வந்துருச்சு நம்ம டேடி தான் இருந்தாலும் அது ஸ்வீட்டா வந்து நான் அப்படி சொல்லி பாடிட்டேன். சரி நான் எங்கள் அப்பா வந்து மீட் பண்ண சொல்கிறேண்ணா. பாய் பாய் சுதன் பாய் ஸ்ரீனிஷா பாய் Bye now, bye now. Thank you so much. Bye. சூப்பர். வெற்றிகரமா முடிச்சார் ஆக்சுவலி, கொஞ்சம் கூட சிரிக்காம. நீங்க ரெண்டு பேரும் வந்து ஜாலியா அப்படி பயங்கரமா கலாய்ச்சி பேசுவீங்க. இவங்க கொஞ்சம் காம் தானோ இல்லையா? பார்க்கும் போதெல்லாம் அப்படிதான் இல்லை, ரொம்பவே காம் தான். நாங்கள் தான் பேசுன்னு சொல்லி பேச வச்சுட்டு இருக்கோம். அப்படியா? அப்படின்னு கிடையாது, பொதுவாக 2 பேருமே சைலண்டாக தான் இருப்பாங்க யூஸ்வலாக. ஆனால் 2 பேரும் எப்போ ஜாலியாக வாங்கினா என்ன எதனா கலாய்க்கணும், நான் எங்கேயாவது கீழே வந்துட்டேன்னா என்ன கிண்டல் பண்ணுறதுக்கு அப்படிதான். இல்ல அவர் அடிக்கடி விழுந்துட்டு வருவாரு. பழக்கம் அவரு நடந்து போனா ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு விழுந்துருவாரு. அது எப்படின்னா வண்டியில போயெல்லாம் விட மாட்டாரு, நடந்து போய் யாருமே இடிக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, அவரே போய் விழுந்துருவாரு. அதுவும் ஷூட் அடிக்க விழுந்துட்டு ஒரு 4 பேர் பார்த்தாங்க. பார்த்தீங்களா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த மாதிரி தான் நான் எப்போ அசிங்கப்படுறேன்னா அந்த மொமெண்ட்ல இவங்க வந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி எப்பவுமே வந்துட்டு எங்களை சந்தோஷப்படுத்துறதுன்னா அவர் தான். பிளாக் அண்ணா வந்துட்டு ஒரு டிஜேவா உங்களுக்கு தெரியும், பட் சிங்கரா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அத. மீன் சத்தியமா சொல்றேன், அவன் சும்மா வேணும். இல்ல நீங்க பாடுங்க, அது சும்மாவா நிஜமா நாங்க கண்டுபிடிச்சிடுறோம். நீங்க எங்களோட அந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. பிளாக் அண்ணா ரக்கிட்ட பாட்டு பாடியிருப்பாரு, வெறித்தனம் வெறித்தனமோட அந்த லிங்க் பாடியிருப்பாரு. அதான் அவங்க வந்து இப்போ என்ன நினச்சிருப்பாங்க, ரக்கிட்ட நான் ஃபுல் பாட்டு பாடியிருப்பேன்னு நினச்சிருப்பாங்க. அந்த ஊன்னு வரல அது மட்டும் அதுவுமே வந்து சிங்கில் பண்ணாம ஹூ இஸ் மீ அப்படின்னு வரும், அது மட்டும் தான் நான் பண்ணேன். அதுதான் முக்கியமே அந்த பாட்டுல. ஆமாப்பா. சரி ஒரு பாட்டு பாடிடலாமா? ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம். மயிலாஞ்சி பாடலாம். ஓகே. கோயில் மணி ஓசை கொலுசோட கலந்து பேச மனசே தாவுகின்றதே, தாயின் உடல் சூட்ட மறவாத குழந்தை போல உசுரே ஊறுகின்றதே, விளக்கும் கூட வெள்ளி நிலவாக தெரியும் கோலம் என்னவோ, கணக்கில்லாம வந்து விடும் காதல் குழப்பம் செய்தி அல்லவோ, அழகா நீ பேசும் தமிழ அறிஞ்ச ஓடாதோ கவல, உனனா தாலாட்டவே நீ மனக்கூட்டல, மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமே ஓ மயிலாஞ்சி, கையோடும் காலோடும் பூசேடி என்ன ஆஞ்சி, பல்லாக்கு போல நீயும் என்ன தூக்கி தேசாதி தேசம் போக என்னற மனோஹரி வாசத்தால் உன்னால நானும் நூறாகிறேன். இப்போ வந்து குட்டி குட்டி கேம் செக்மெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது எப்படின்னா, என்கிட்ட 5 ஆக்டர்ஸோட பேர் இருக்குது. ஒருத்தர் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க நடித்த ஒரு படம் பேர் நான் சொல்லுவேன். அதுலேருந்து மினிமம் 4 ட்ராக் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகே. தளபதி, தலை, சூப்பர் ஸ்டார், மேடி, சூர்யா சார், சிவகார்த்திகேயன். ஓகே. நான் தளபதி எடுத்து நீங்கள் தலை எடுத்துக்கோங்க. சரி, நான் தலை ஃபேன்ன்றதை நான் தலை எடுத்துக்கிறேன். ஓகே. தளபதி. மெர்சல். சீனாவும் வந்தானா போடி ஸ்கூல் இப்போ ஆள போகிறான் தமிழ் மாச்சோ என்னாச்சோ அவ டச்சிட்டா உயிரின் டூ ஆச்சோ அப்படியே பாடிட்டே யோசிக்கலாம் கூடாது, டக்குன்னு மாச்சு இது நீதானே நீதானே. ஓகே. ஸோ அடுத்து உங்களுக்கு மான் கராத்தே. சூப்பர். மாஞ்சா போட்டு தான் உன் விழிகளில் தீ மியூசிக் மாதிரி. என்ன என்ன ஓகே. டார்லிங் டப்புக்கு ஓபன் தி டாஸ். எனிவேஸ் உங்களுக்கு கூட அவங்க அவுட் தான், நீங்க தான் குயிக்கா சொன்னீங்க. அவன் பாட்டு பாடி சொன்னான், அதோட நீங்க ஸ்லோவா சொன்னீங்க. அவங்க பாடி சொன்ன டிக் டிக் ஒன்லாம் சொன்னா, காது கிட்ட சொன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தீனா. காதல் வெப்சைட் ஒன்று, அப்புறம் வந்து பத்தி குச்சி பத்தி காதடா, காதலின் அவஸ்தை
சொல்லாமல் தொட்டு என்ன சொல்லி கொடுக்காதீங்க. அந்த பாட்டு இல்ல சொல்லாமல் காதல் தொட்டு பாடினாரு அவர் சொல்லி தந்தார்ல அதுக்கா நான் 3 பாட்டு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நாலு அதுக்கு அப்படியே பேசிட்டே இல்ல நீங்க ரொம்ப கஷ்டமா கொடுத்துட்டீங்க. மெரசெல்லாம் நானே சொல்லிருப்பேன். எனக்கு பாட்டு நடுவுல தான் நான் தானே தீனா இருங்க. காதல் வெப்சைட் ஒன்று, சொல்லாமல் தொட்டு செல்லும் பெண்கள், அப்புறம் வந்து என்ன சொல்ல போகிறாய்? அது வந்து அது வேற படம், அது கண்டுபிடிட்டேன். நல்ல பாட்டுன்னு யோசிச்சிட்டு இருக்காரு. என்ன அது டைலாக் சொல்ல நான் தான் வின்னு. என்னோட லைன் அது இல்லம்மா, ஏமா தளபதிமா இருமா, ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டுமே. அக்கா அக்கா என்ன அவ்வளவுதான். சரி நீங்க ரேண்டமா படம் பேர் சொல்லுங்க. இப்படி வேணா ஒரே ஆக்டர் வேணா ரேண்டமா படம் பேர் படம் பேர் சொல்லுங்க, அப்படி வேணா எடுக்கலாம். பொல்லாதவன். சொல்றா தம்பி. கட்டழகு பெண்களுக்கு வட்டமே கட்டழகு பெண்களுக்கா? எங்கேயும் Okay, one, எப்போதும். தனுஷ் சாரும் அவங்களும் ஒரு பாட்டுக்கு இது தேவையில்லாத பண்ணாங்க. அதெல்லாம் இது டைம் அப் டைம் அப். இதெல்லாம் சொல்லாது. ஓகே, பொல்லாதவனா? மின்னல் கழிக்கு அது ஒண்ணு. அததான் நான் சொன்னேன். நெருப்பில் அவங்க வந்து வண்டியில எல்லாம் போவாங்க. அண்ணா பண்ணது. அப்புறம் இது சொன்னாரு இவரு, எங்கேயும் எப்போதும். இன்னொன்னு இது வரியா சரியா, புது தயவு செய்து ப்ளீஸ் மௌன அஞ்சலி செலுத்திங்க. ரைட் ஆஃப் பண்ணுங்க. இல்ல இல்ல, ஆக்சுவலா அந்த படத்துல 3 பாட்டு தான் நினைக்கிறேன். யார் சொன்னா? மின்னல்கள் கூத்தாடும் படிச்சு பார்த்தேன். இரவில்ல, படிச்சு எங்கேயும் பாருங்க. எப்போதும். ஒரு ஐட்டம் சாங் ஒன்னு இருக்கு. அதுதாங்க மனை, நனையே. இல்ல இல்ல. அதுதான் மின்னல்கள் Love song யாரு? சரி, சரி, சரி. இது சரியான டியூப் லைட். இது பல்புனா டியூப் இல்ல, லைட். 3 பாட்டு தான் நினைக்கிறேன். இது கத்தால இல்ல இல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. அந்த அந்த மாதிரி ஒண்ணு. அந்த அந்த மாதிரி ஒண்ணுதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒண்ணுல நிறைய இல்ல, சாங் இருக்கு. actually, I am very sorry. சரி, நீங்க first ஓகே வேற ஓகே கேள்வி வேற கேளுங்க. வேற 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 படமா? வாரணமாயிரம். நான் சொல்றேன். நெஞ்சுக்குள் பெய்தரும் அடியே கொள்ளுதே அஞ்சல ஏத்தி ஏத்தி. போதும், நம்ம அடுத்த கேம் ஆமா போயிடலாம். அடுத்த கேம் போயிடலாம். இப்படி இந்த நல்லா game இருக்கு, இந்த விளையாடுறது கேம் நல்லா இருக்கு ஆக்சுவலி. நான் தான் சொல்லு அத ஆமா, வந்து actually சாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின்னர். Very bad judgment. மறுபடியும் வேற பாட்டு கொடுங்க. இல்ல பல்பு தெரிச்சு போயிருச்சு. கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ நீங்க ஒரு பாட்டு எடுத்து இதுல இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிலாம் எப்படி யோசிப்பீங்க? அந்த ஒரு அதோட பின்னணி தெரிஞ்சுக்கலாமா? நகைச்சுவையில தான் போவோம். இப்போ எப்படின்னா, நான் அந்த உதாரணத்துக்கு நாங்கள் ஒன்று பண்ணோம். வாட்டக்கருவாடில் வந்துட்டு வாட்டக் ஏ சுட்டவட போச்சுடான்னு படம் கர்நாடிக்ல வந்துட்டு வாட்டக்கருவாட் பாடம். என்னன்னா ஒரு ஐடியாவே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ ஆக்சுவலி வாட்டர் கர்வாட் வந்து இட்ஸ் நாட் அ காம்படிட்டிவ் சாங். ஆக்சுவலி சொல்லணும்னா ஃபைனல் ஃபைட் அது எங்களுக்கு. அதுல நாங்க வின் பண்ணாதான் வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகும். அந்த சாங் வந்து எடுத்துட்டோம், என்ன பண்றது? ஏன்னா காந்த கண்ணழகி இப்போ வந்து நான் வந்து சுட்டவட போச்சுடா நான் போய் சும்மா கர்நாடிக்ல வாட்டக்கருவாடுன்னு பாடுனேன். வாட்டர் கர்வாட் என்ன பண்றதுன்னு எனக்கு வந்து டக்குனு இதே நம்ம யூஸ் பண்ணலாமேடி அப்படின்னு. ஆக்சுவலா இப்படிதான் திடீர்னு எங்களுக்கு இப்படிதான் பிளான் பண்ணணும்னு உட்கார மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செல்லம்மா பர்ஃபார்மன்ஸே வந்து வேற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு மயிலாஞ்சி தான் நாங்க ஃபர்ஸ்ட் பேஸா எடுத்தது. ஸோ மயிலாஞ்சி டு செல்லம்மா வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாதது. எப்போவுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கும்போது எல்லா ஜானர்ஸுமே இருந்துச்சுன்னா வந்து போர் அடிக்காது த்ரூ அவுட் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால வந்து ஒரு மெலடி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சுன்னா ஒரு ஃபாஸ்ட் சாங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து அப்போ ட்ரெண்டில் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எப்படியாச்சும் அந்த சாங் வந்து ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். மயிலாஞ்சி ஆல்ரெடி வச்சிருந்தோம். ஸோ இதுலேருந்து அதுக்கு வந்து அவர் செம்ம ஸ்மூத்தாக எங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் பண்ணி காட்டினாரு. அவ்வளோதான் அப்படின்ட்டு. இல்லை ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இருக்கும் பயம் என்னன்னா, ஆனால் சொல்லிடுவேன் இந்த பாட்டு வந்து இதுலேருந்து போனால் நல்லா இருக்கும். என்னன்னா இன்னொரு பாட்டுலேருந்து ஒரு அந்த பாட்டோட ஸ்பீட் இருக்குல்ல அது வந்து வேரி ஆகும். எங்களுக்கு என்னன்னா மற்றவங்க எல்லாருமே அந்த பாட்டை மற்ற டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் இதை பாட போகிறோன்னு. ஆமாம், அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா, எல்லாரும் வந்து என்ன பாட்டு பாட போகிறோன்னு சப்மிட் பண்ணுவாங்க. நாங்கள் பாடலான்னு வச்சிருந்தது சில பேர் பண்ணியிருப்பாங்க. அதனால எல்லாமே அப்படிதான் மிஸ் ஆகி பண்ணது தான். எல்லாமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பாட்டு இருக்கோ அதை வச்சு வந்து நாங்கள் ஜாயின் பண்ணதான். ஆனால் சிலதெல்லாம் வந்து நாங்களே இப்படி வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான். சில இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, எங்களுக்குன்னே சில சாங் மாட்டுச்சு, அதை யாருமே எடுக்கல. ஸோ அது மாதிரி மாட்டினது தான் செல்லம்மா, தாராள பிரபு, விரட்டாம விரட்டி, அடி. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம லைவா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட போறோம்னா நம்ம ஒரு தப்பா ஐ மீன் டெம்போ விட்டாலும் தே கேன் அட்ஜஸ்ட் சம்திங். இப்போ நம்ம டிஜேல விட்டுட்டோம்னா அது என்ன சொல்றது, ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லாவே, புரியுதா? அந்த இல்ல சில விஷயங்கள் மட்டும் தான் லைவ்ல பண்றோம். ஆமா, ஓரளவுக்கு பேஸ் வந்து நாங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்க ட்ராக். ஸோ அந்த ட்ராக்ல லைட்டா மிஸ் ஆனாலும் தள்ளி 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 பாடுற மாதிரி ஆயிரும், டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும், ஃபர்ஸ்ட்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆயிரும். அது பண்ண முடியாது, காம்படிஷன்றனால பண்ண முடியாது.
ஸோ ஒரே சாய்ஸ் வந்து கரெக்டாக நாங்கள் பாடி ஆகணும் ஆர் ஃபுல் கொலாப்ஸ் ஆகிடும் சாங். பாடியே ஸோ அது ரொம்ப பயம் இருந்துச்சு எங்கள் 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வர ஒரு சப்போர்ட் வந்து டோட்டலாக எங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடென்ஸே பில்ட் பண்ணிச்சு. உண்மை செல்லம்மா பர்ஃபார்மன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் வந்து பென்னி சாரோட கமெண்ட் தான். அவர் தான் சொன்னார், நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாகவும் பண்ணாமல் இப்போது பிளாக் வந்து அதிகமாக வந்து இந்த கவுண்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு தான் பிளாக்கு தெரியும் எல்லாருக்கும். நீங்கள் வந்து மியூசிக்காலிட்டி உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஐடியா தான் செல்லம்மாவாக இருக்கட்டும், ஓட்டக்கருவாடாக இருக்கட்டும். என்ன கருவாடு என்கிற அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு பாடலாம் அந்த பாட்டு பண்றதுக்கும் மெயின் ரீசன் பென்னி சார். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து அந்த பேட்டில் நாங்கள் தோத்துருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி தனியாக வந்து எங்களுக்கு இது நல்லா சூப்பராக பண்ணியிருந்தீங்க நிறைய அப்ரிசியேஷன் வந்து ஜட்ஜஸ் கிட்ட எங்களுக்கு பர்சனலாக கிடைச்சது. ஆனால் எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ஹிட் ஆச்சுன்னா அது 3 பேரோட ஒரு பங்கு தான். 5 பேரோட பங்கு தான் கண்டிப்பாக 5 பேரோட பங்கு தான். லைக் ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்க 2 பேர் வந்து அவ்வளோ லைக் நைட்டும் பகலுமா ஒர்க் பண்ணி அன்னைக்கு சீரியஸாக நான் பிளாக்கை நான் ஷூட் முடிச்சுட்டு வந்து தூங்கிடுவார், நானும் இவ்வளோ தூங்கிடுவோம். அவனுங்க தான் எங்க 2 பேருக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணி 6 மணி 7 மணிக்கு எங்களுக்கு ஷூட் அங்க ஸ்டார்ட் ஆயிடும்ல, ஷூட் ஸ்டார்ட் ஆனோம்னா எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு தான் அவனுங்க தூங்குவானுங்க 2 பேரும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ அதுக்கான பலன் வந்து இப்போ எல்லாருமே அனுபவிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஓகே, இப்போ சாம் இருக்கிறதுனால சாம் இருக்கும்போது எப்படி தம்ஷராஜ் விளையாடாம நம்ம இது பண்ண முடியும்? ஓகே, ஸோ ஆளுக்கு வந்து 3 படம் நான் சொல்லிடுறேன். ஸோ நடிச்சு காமிச்சு ஒருத்தர் கண்டுபிடிச்சி. ஓகேங்க, சூப்பர். ஸோ உங்களுடைய 3 திரைப்படங்கள். சரி ஓகே, 1 minute டைம் ஒரு படத்துக்கு. ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மௌனம் பேசியதே அப்பா. ஃப்ளைட் இப்போவா? ஃப்ளைட் இப்போ வருதா? அப்பா சூப்பர். வானம் வருது. வான் வருவானா? ஃப்ளைட்டை வச்சு ஒரு படம். அதோட சூரியரை போட்டு. அடுத்தது என்ன? கை கிளிக். செல்ஃபி விழுதா? செல்ஃபி ஷேடோ. செல்ஃபிடா? போஸ் மாத்திட்டே இருக்குது. பூமரங். 2 கண்டுபிடிச்சிருக்கீங்க தான் நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கல. யாரு? ஓ நீங்க தான் உங்களுக்கு அண்ணா ஆக்சுவலி அவர் என்ன ஏதோ சொல்லாது, அவனுக்கு பாயிண்ட் தராது அப்படின்னு சொன்னாரு காதுல. இல்ல மறந்துட்டேன். 2 points. அண்ணா அண்ணா ஒரு பாரு. என்ன சொன்னேன்? இருந்தாலும் நீ கண்டுபிடிச்ச. நீங்க சொல்லிட்டீங்களே. சரி இப்ப சொல்லு, 3வது படம் நீ கண்டுபிடிச்சா. ஈஸியா சொல்லப்பா. மௌனம் பேசியதேவா? திருப்பி வெடிக்குது. லைட்ஸ். பேர்டு. மின்மினி பூச்சி. கொக்கு. கொக்கா? பறக்கிறது. என்ன ஃபீனிக்ஸா? குட்டி பறவையா? குருவி. 20 seconds. அவங்க படம் பேர்னே தெரியல, சும்மா குருவின்னு சொல்லிட்டாங்க. சோ 3மே கண்டுபிடிக்க வச்சிட்டீங்க less than a minuteல. ஓகே, சோ 2 பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு. இவருக்கு 3 points இப்போ. ஏமாந்துட்டோம். கண்டுபிடிக்கிறது இது கிடையாது. அது பாயிண்டே கிடையாது எனக்கு. கிடையாது. சரி சரிமா, நீ தான் இப்போ. 3மே பாத்துக்கோங்க. ஓகே டன். ரெடியா? இருங்க டைமர் போட்டுக்கிறேன். அலைகள் போகுது இல்லையா? அலையா? அலை அடிக்குதா? சாம் கண்டுபிடிங்க. அலை பாயுது. அலை பாயுது. கண்கள். பரதநாட்டியம், விஸ்வரூபம், ராரா, சந்திரமுகி. தேர்ட் ஒன் பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? ஸ்டார்ட். வத்தி குச்சி. பட்டாசு. இப்போ வேற எனக்கு. ஓகே ரெடியா? கீழ தெரியுதா? 3 ஒரே வார்த்தை. கொம்பன். ஓகே ஸ்டார்ட். வளையல். பிரேஸ்லெட். காப்பு. வலகாப்பா. காப்பான். இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, வாயில வருது. அது தெரியாது, எங்களுக்கும் தெரியும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? என்ன நீங்க தான் வின்னா போறீங்க போல இருக்கே. இல்ல நான் எனக்கு 2 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சாங்க. நான் பாத்துட்டேன் 3வது படம். நானும் பார்க்கல. ரெடி ஆகி வா. சிங்கம். புலி. சிறுத்தை. 3மே நீ தான் கண்டுபிடிச்ச.
டெக்னிக்கலி வந்து இந்த ரவுண்டோட வின்னர் வந்து ஸ்ரீனிஷா. வை பிகாஸ் அவங்க சீக்கிரமா கண்டுபிடிக்க வச்சாங்க, நிறைய படம் கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. இப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு வந்து நமக்கு ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு சில பேர் வந்து நம்மளை அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, போ அதை வேணாம் நடக்காது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வந்து எப்படி, நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கிராஸ் பண்ணி வந்தீங்க? ஒரு சில விஷயங்கள் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸில் நீங்கள் சொன்னீங்க. எனக்கு வந்து நான் எதிர்பாராத விதமாக வந்த ஃபீல்டு தான் டிஜேயிங். நான் வந்து படித்தது வேறு, ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, இல்லைனா ஒரு ஆர்ட் டைரக்ஷன் அந்த மாதிரி போகணுன்னு ஆசை இருந்தது. ஆனால் வந்து அப்போத்தி இருந்த என் ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி, நிறைய வேலை செய்கிற மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு இதில் வந்து வருமானம் கிடைக்கும்னா அது டிஜேயிங் தான் இருந்தது. வாய்ப்புகள் அப்போ தான் வேலை வாய்ப்புகள் இருந்ததுன்னா டிஜேயிங் தான் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்த ஒரு வேலை. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. வீட்லேயே ஆக்சுவலாக பிடிக்கல யாருக்குமே இந்த வேலை. ஏன்னா ஒரு கிளப்பில் போய் பாட்டு போடுறேன், நான் வந்து என்னென்னா நான் குடிச்சு இல்லை வேறு எதனா பழக்கங்கள் கற்றுப்போனும் அவங்க பயந்தாங்க. அதுக்கு இல்லாமல் நிறைய நைட் அது ஓகே அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நைட் நம்ம டிஜேயிங் பொறுத்த வரைக்கும் லேட் நைட்ஸ் தான் ஒர்க் முடியும். அதை வந்து வீட்டில் தூங்கிடுவேன், காலேஜ் லீவ் போட்டுருவேன். அந்த டைமில் எனக்கு காலேஜ் சைடில் வந்து நிறைய சப்போர்ட் இருந்தது. ஆனால் பேசிக்காக எனக்கு வந்து நான் இதுக்குள்ளே வந்ததே வந்து தெரியாமல் வந்துட்டேன். ஆனால் வந்து இதில் வந்து வந்தப்புறம் இந்த வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், இதில் வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அந்த அப்ரிசியேஷனுக்கு வந்து நம்ம வந்து நிறைய மெனக்கிடணும்னு சொல்லி மெனக்கிட்டு தான் வந்து இந்த டைமில் வந்து ஆக்சுவலாக அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அம்மா இல்லைனா வந்து நான் கிடையவே கிடையாது. இவ்வளோ நாளும் நான் வந்து இவ்வளோ நாள் சர்வை பண்ணதுக்கு இன்னும் வந்து எனக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்க மாட்டாங்க, எந்த ஹெல்ப்னா இது வேணும் வீட்டுக்கு அர்ஜென்ட் அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் வேலையில் இருந்தால் எதனா அதை பாதிச்சிருமோனோ அப்படின்னு எவ்வளோ முக்கியமான விஷயம் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு அம்மா தான் எனக்கு சப்போர்ட்டு. ரெண்டாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாலும் சரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஒர்க்கில் வந்த அப்புறம் கிடச்ச எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டு. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் யாருமே எனக்கு சப்போர்ட்டு 1% கூட கிடையாது. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், என் அண்ணன் இவங்களாம் மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டு. அப்புறம் வந்து ஃபேமிலியை தாண்டி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் தான் வந்து கௌதம் நான் வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட்டு. இன்றைக்கி அளவுலாம் வந்து என் ஃபேமிலி அப்போ இருந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு என் ஃபேமிலி அந்த கடன் எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு எனக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருந்தது வந்து கௌதம்னா. என் வேலையில் யாரும் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவர் வந்து கௌதம்னா இருந்தார். அவரை தாண்டி இல்லை அவருக்கு ஈக்குவலாகவே ஒரு பையன் வந்து பேர் வாங்குறான் அவன் கூட இருந்துட்டு அப்படின்னும் போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் இன்னும் வளரணும்னு நினச்சி எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவி வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு இப்போ என்ன 4 பேர் மதிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் டிவி. அதில் இருக்க எங்கள் பிரதீப் மில்ரா பீட்டர் சாருக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் இந்த ஷோக்குள்ளே கூட்டின்னு வந்த ரவுஃபா மேம், பிரவீன் அண்ணன், பிரதிமா மேம், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஓவராலாக நான் அன்றைக்கி ஷோவில் சொன்ன மாதிரி தான் என்னோடய வெற்றின்றது வந்து என்னோடய வெற்றி மட்டும் இல்லை, என் கூட நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற கண்முழிச்சு ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ், அவங்க என்கரேஜ் பண்ணாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. என் டெக்னீஷியன்ஸ், எல்லா ஷோவோட டேரக்டர்ஸ், அப்புறம் வந்து எல்லா ஷோவோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். அவங்களால தான் டிஜே பிளாக், முக்கியமாக இதை நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, அப்போ வந்து என் பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது டெலிவிஷனில். ஏன்னா வந்து நீங்கள் அவரை டிஜே பிளாக்னு கூப்பிட்றீங்க, நீங்கள் வந்து அவர் இது வந்து ஒரு ரேசிசமாக கமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நடுவில் கம்ப்ளைண்ட் ஆகி சேனல் சைட்லேருந்து என் ஷோ எந்த ஷோலையுமே என் பேர் மென்ஷன் பண்ணாலும் அது ஆனரில் வராது, டிஜே பிளாக்ன்ற பேர். அது எப்படின்னா, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு பேரை சம்பாரித்து அந்த பேரை வந்து அந்த அப்ரிசியேஷனுக்காக தான் நான் அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்து வேலை செய்கிறோம், மெனக்கட்டுறோம். ஆனால் அந்த பேரே வரலன்ற போது அது மிகப்பெரிய கஷ்டம். எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய. அதுக்காக என்னென்னா, அந்த டைமில் வந்து ரொம்ப சேடாக இருந்தது எனக்கு. என் லைஃப்லேயே வந்து நம்ம ஒரு விஷயக்காக கஷ்டப்பட்டோம், அது நமக்கு நடக்கலைன்ற மாதிரி நிறைய டீமோட்டிவேட்டடாக இருந்தேன். அந்த டைமில் எனக்கு சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்த அப்புறம் தான் இவன் பேரே டிஜே பிளாக்கு, இதை ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நான் வந்து சார்கிட்ட எல்லார்கிட்டையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இவ்வளோ நாள் இந்த பேருக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன், இது வரணும்னு சொல்லி அவங்க வந்து ஆசைப்பட்டு என் பேரை மாற்றாமல் சுதன்னு சொல்லாமல் ஷோ ஃபுல்லாக டிஜே பிளாக்குன்னு சொல்லி திருப்பி என் பேரை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணது வந்து விஜய் டெலிவிஷன். அது காரணமான எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உண்மையிலுமே எங்களுக்கு வந்து மியூசிஷியனில் வந்து மியூசிக் தெரியாத ஒருத்தன் வந்திருக்கான், சின்ன பசங்க அப்படின்னு எங்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் மற்ற டீமுக்கு குறைச்சலாக இல்லாமல் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னா அது மணியன் பேண்ட் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. ஸோ என்னோடய வெற்றி வந்து என்னோடய வெற்றி மட்டும் கிடையாது, இவ்வளோ பேர் சேர்ந்து தான் என்னை முன்னிறுத்தியிருக்காங்க. அதை விட
என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க பேரை மறந்துட்டேன், ரொசாரியோ விவிலியன், இவங்க 2 பேர் தான் பேச்சுலர் பேண்டோட பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்களுக்கும் அந்த டைமில் நன்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய பேண்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ண போதா சொன்னீங்க, அதுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். கீப் என்டர்டைனிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது கன்னியாகுமரி மீன் குழம்பு. ஏன் மெட்ராஸ்லலாம் வச்சா போலீஸ் பிடிச்சிருமா? Super Saravana Stores in Super Diwali offer, your shopping destination for all. அசோக் நந்தவனம், மாதாவரம், இனி மெட்ரோவரம். CMDA plot starts at ₹7 lakhs.